ஓம் கிரீம் காளி சூலி ஹோலி. ஹோலியா? அது மார்வாடி பண்டிகை இல்ல? ஹோலி அப்படின்றது மார்வாடி பண்டிகை அப்படின்னா நம்ம இந்த காமெடி தான் எப்பயுமே ஞாபகம் வந்துருக்கும். ஷார்ட்ஸ்லி இதே தான் நான் போட்டு வந்திருப்பேன். பட் இது மார்வாடி அப்படின்றது ஒரு கல்ச்சரல், அது ஒரு ரீஜனை சேர்ந்த ஒரு மக்களை குறிக்கக்கூடியது அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ராஜஸ்தான் பகுதி, கரெக்டாக சொல்லணும்னா வெஸ்ட் ராஜஸ்தான், மேற்கு ராஜஸ்தான் பகுதியில் வாழக்கூடிய மக்கள். ஸோ அந்த பகுதியவே மார்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மார்வார் பகுதியை சேர்ந்தவங்கள மார்வாரிஸ் ஆர் மார்வாடிஸ் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. அவங்க பிரசித்தியாக கொண்டாடக்கூடிய ஹோலி, அதாவது ஃபெஸ்டிவல் ஆஃப் கலர்ஸ், இந்த வண்ணங்களின் திருவிழா அப்படின்றது இந்தியா ஃபுல்லாக மோஸ்ட்லி நார்த் இந்தியா ஃபுல்லாக ரொம்பவே பிரபலமாக கொண்டாடப்படக்கூடிய இந்த ஃபெஸ்டிவல். ஸோ இந்த ஒரு விழாவை நம்ம இன்ஸ்டிடியூட்டும் கொண்டாடுறதுக்காக நம்ம பெர்ஸ்பெக்டிவில், எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் ஹோலி எப்படி ஒரு ஃபெஸ்டிவல், அது எங்கெங்கே என்ன மாதிரியான கொண்டாடுறாங்க, எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஓவரால் ஸ்டாட்டிக் ஜிகேல, அது ரயில்வேஸாக இருக்கட்டும் அண்ட் எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், இந்த 2 எக்ஸாம்ஸ்லையும் நமக்கு ஸ்டாட்டிக் ஜிகேல ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் இட்ஸ் ஸ்டேட்ஸ், எந்தெந்த மாநிலங்களில் என்னென்ன மாதிரியான திருவிழாக்கள் இருக்குது அண்ட் அது எந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் வச்சு கூட நமக்கு கொஷின்ஸில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு 25 கொஷின் ரேபிட் ஃபயர் மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே ரிலேட்டடான வீடியோஸ்க்கு, பேங்க், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் இதுக்கெல்லாம் படிக்கணும்னா நம்ம சேனல் எல்லா வீடியோஸ் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். த சேம் டைம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பிடிஎஃப் இல்லை அதர் பிடிஎஃப் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னா கிஷோர் ஜிஎஸ் எஜுகேட்டர் அன்னடா 24/7 தமிழ் நம்ம டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல், அதுலேயும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அண்ட் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயமா, இந்த ஹோலியை முன்னிட்டு ஸோ இந்த மார்ச் 4, 5ஆம் தேதிக்குள்ளே தமிழ்நாடு மெகா பேக் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா யூஸ்வலாக மந்த் எண்டில் ஃபெஸ்டிவல் டைம் பீரியடில் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆஃபர்ஸ் இருக்கும். இந்த ஹோலி திருவிழாவை முன்னிட்டு நீங்கள் எல்லா பேட்சையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய தமிழ்நாடு மெகா பேக், அது டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், பேங்கிங்னு நம்ம தமிழ் டீம் நடத்தக்கூடிய எல்லா பேட்சையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் சீரீஸும் சரி, இபுக்ஸும் சரி, எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஆல் இன் ஒன் பேட்ச் இந்த தமிழ்நாடு மெகா பேக் 5300 ரூபாய்க்கும் கம்மியாக. ஆக்சுவலாக இந்த 2-3 நாளில் நம்ம கோடு Y890 யூஸ் பண்ணி நம்ம ஒரு 4 பேர் வந்துட்டு 5550 ரூபாய், 5150 ரூபாய்க்கு வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. 5100, 5150 இது ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கும் போது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இந்த கோடை யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா பக்கத்துலேயே அப்கிரேட் அப்படின்ற ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அதை விட எக்ஸ்ட்ரா பே பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். அண்ட் நீங்கள் வந்துட்டு தமிழ்நாடு மெகா பேக்குக்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி வரலை அப்படின்னா என்னோட மெயில் ஐடிக்கோ இல்லை டெலிகிராமுக்கோ ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஸ்பெஷல் கோட் கிரியேட் பண்ணி உங்களை அப்கிரேட் பண்ண வச்சுக்கலாம். ஸோ இதை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம இந்த கொஸ்டின் சீரீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நம்ம வழக்கம் போல் லைவில் இருக்கிற மாதிரியே கொஞ்சம் கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். கொஷின் கேட்டுட்டு ஒரு சின்ன கேப்பு அண்ட் அதுக்கடுத்து வந்துட்டு ஆன்சரை பார்க்கலாம். ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு வழக்கம் போல் ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். சூப்பர்ப்பா, சூப்பர். விச் ஆர் த ஃபாலோயிங் ஃபெஸ்டிவல்ஸ் இஸ் செலிப்ரேட்டட் இன் உத்தரகாண்ட்? ஸோ இந்த கீழே இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ஸில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் கொண்டாடக்கூடிய திருவிழா எதுனா அது ஃபுல் டே அப்படின்ற இந்த ஒரு திருவிழா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஹு அப்படின்றது அசாம் மாநிலத்தில் கொண்டாடக்கூடியதாக இருக்கும். ஓணம் அப்படின்றது கேரளா, கேள்விப்பட்டிருக்கலாம். பொங்கல், அதுதான் பொங்கான்றது இப்போ வேறு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கான்னு தெரியல. அப்போ எல்னு வந்துருச்சுன்னா பொங்கல், நான் பார்த்தோன்னே பொங்கல்னு வாசிட்டேன். பொங்கா அப்படின்னு வேற ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கலாம், பட் அது எந்த ஸ்டேட்டுன்றது தெரியல. பட் ஃபுல் டே அப்படின்றது உத்தரகாண்டில் கொண்டாடக்கூடியது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சூப்பர். அடுத்த கொஸ்டின். லோக்ரி இஸ் அ பாப்புலர் ஃபோக் ஃபெஸ்டிவல் ஆஃப் விச் ஆஃப் தீஸ் ஸ்டேட்ஸ்? இது கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்கலாம். இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் மாதிரி தான். லோக்ரி அப்படின்ற இந்த ஒரு நாட்டுப்புற திருவிழா எந்த மாநிலத்தில் பிரபலமானது? சூப்பர்ப்பா, சூப்பர். ஸோ லோக்ரி அப்படின்றது பஞ்சாப் மாநிலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய. ஸோ ஆப்ஷன் ஏ பஞ்சாப் தான் நம்ம கரெக்டான ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 3, 3வது கேள்வி. இது கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம். அலைன்மெண்ட் கொஞ்சம் மாறி இருக்குதோ, ஒரே நிமிஷம்ப்பா. ஓகே, இப்போ நேராக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், சூப்பர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபெஸ்டிவல்ஸ் மார்க்ஸ் த பர்த் ஆஃப் பிரின்ஸ் சித்தார்த்தா கௌதமா? ஸோ சித்தார்த்தா கௌதமான்றது யாருன்னு நமக்கு தெரியும் இல்லையா? புத்தருடைய இயற்பெயர். ஸோ ஒரிஜினல் நேம் தான் சித்தார்த்தா அல்லது கௌதமா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ அவருடைய பிறப்பை கொண்டாடக்கூடிய அந்த திருவிழா தான் புத்த பூர்ணிமா அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஸோ என்னன்ற அந்த நேம் என்னன்றது தெரிஞ்சிச்சுனாலே ஆன்சர் சொல்லிட முடியும். சூப்பர்ப்பா. அடுத்த கொஸ்டின்.
கொஸ்டின் நம்பர் 4, நான்காவது கேள்வி. விஷு ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ்? ஸோ விஷு பண்டிகை எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? சூப்பர். ஆக்சுவலாக ரெண்டு ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டேட்டில் தான் ரொம்ப ஃபேமஸ், பட் எந்த 2 ஸ்டேட்டில் ஜென்ரலாக கொண்டாடுவாங்க? சூப்பர்ப்பா, சூப்பர். ஸோ கேரளா அண்ட் தமிழ்நாடு அப்படின்னு நமக்கு சொல்லலாம், அல்லது கேரளா அண்ட் கர்நாடகாலையுமே. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் இந்த கொஷின் வந்துட்டு கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. ரீசன் வந்துட்டு ஒரு சில சோர்ஸஸில் கேரளா அண்ட் தமிழ்நாடுன்னு கொடுத்துருப்பாங்க, இன்னொரு சில சோர்ஸில் கேரளா அண்ட் கர்நாடகா அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில், அப்போ தமிழ்நாட்டில் இப்போ கன்னியாகுமரி ரீஜன் அந்த மாதிரி இடங்களில் கொஞ்சம் ஃபேமஸாக கொண்டாடுவாங்க. கர்நாடகாவில் இந்த காசர்கோடு பகுதியாகட்டும் கொஞ்சம் இந்த முன்னாடி கேரளா ஒட்டி வரக்கூடியதான். கேரளாவில் தான் விஷு ரொம்ப பயங்கரமாக கொண்டாடுவாங்க, சூப்பராக கொண்டாடுறது. பட் அதை ஒட்டி வரக்கூடிய இந்த 2 மாநிலங்களையுமே கொண்டாடலாம். ஸோ அப்போ இங்கே நமக்கு அஃபிஷியல் ஆன்சர் வந்து கேரளா அண்ட் தமிழ்நாடு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 5, ஐந்தாவது கேள்வி. கங்குவார் ஃபெஸ்டிவல், புஷ்கர் ஃபேர், நாகூர் ஃபேர் அண்ட் ஊர்ஸ் ஃபேர் ஆர் த பாப்புலர் ஃபேர்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் விச் ஸ்டேட்? ஸோ இந்த மாதிரியான திருவிழாக்கள், கங்கூர் திருவிழா, புஷ்கர் கண்காட்சி, நவுகர் கண்காட்சி, இந்த மாதிரியான இந்த பாப்புலர் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் ஃபேர்ஸ் எந்த மாநிலத்தை சேர்ந்தது? இதில் ஏதாவது ஒன்று நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு, படிச்சிச்சுனாலே ஈஸியாக சொல்லிட முடியும். ஏன்னா நான் பார்த்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் இந்த புஷ்கர் ஃபெஸ்டிவலை பற்றி, புஷ்கர் ஃபேர், புஷ்கர் கண்காட்சியை பற்றி தனியாகவே கேட்டிருக்கிறாங்க, அது எந்த மாநிலத்தை சேர்ந்ததுன்னு. ஸோ ராஜஸ்தான் தான். சூப்பர்பா. ஸோ இது எல்லாமே ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தது. ஸோ அப்போ புஷ்கர் அப்படின்றது இந்த சால்ட் லேக் ஒன்று இருக்கும் இல்லையா, சாம்பார் லேக், சாம்பார் ஏரிக்கு கொஞ்சம் பக்கத்தில் நடக்கக்கூடியதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் அதே காங்கோர் ஃபெஸ்டிவல், அதே நாகோர் ஃபேர், ஊர்ஸ் ஃபேர், இந்த மாதிரி நிறையா ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் ஃபேர்ஸ், ஸோ கண்காட்சிகளும் திருவிழாக்களும் ராஜஸ்தானில் நடக்கக்கூடியது. ஓகேவா? ஆப்ஷன் ஏ. சூப்பர். கொஸ்டின் நம்பர் 6, ஆறாவது கேள்வி. வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் எவர் ஆஸ்ட்ரோ டூரிசம் ஆஃப் இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லி ஹெல்ட்? ஸோ ஆஸ்ட்ரோ டூரிசம் ஃபெஸ்டிவல், ஸோ இந்தியாவிலேயே முதல்ல ஆஸ்ட்ரோ சுற்றுலா, அதாவது வானியல் சுற்றுலா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது நடந்தது சூப்பர்பா. ஸோ லே லடாக், ஸோ லடாக் யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லே அப்படின்ற ரீஜன்லாம் நடந்திருக்கும். அண்ட் இன்னைக்கு வரைக்கும் இப்போயும் கூட இந்தியாவுடைய ஹையஸ்ட், உலகத்திலே ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பிளேசஸில் வச்சுருக்கக்கூடிய ஒரு சயின்டிஃபிக் டெலஸ்கோப்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிளானட்டேரியம் மாதிரி சொல்லுவாங்க, டெலஸ்கோப் மாதிரியான விஷயங்கள் அது லேல வந்துட்டு வச்சுருக்கோம், லடாக்கில் வச்சுருக்கிறோம். ரீசன், நமக்கு ஹிமாலயாஸ் இமயமலைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து நம்ம டெலஸ்கோப்லாம் பார்க்குறோன்னா அங்கே வியூ வந்துட்டு ரொம்பவே கிளியராக கிடைக்கும். மொத்த யூனிவர்ஸையுமே பார்க்கக்கூடிய அந்த வியூ வந்துட்டு மேகங்கள்லாம் இல்லாமல் கிளியராக கிடைக்குன்ற காரணத்தினால. ஸோ அதனால் ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 7, ஏழாவது கேள்வி. ஹேமிஸ் ஃபெஸ்டிவல், a vibrant celebration takes place annually in Ladakh, India. This festival is related to. ஸோ ஹேமிஸ் அப்படின்ற இந்த திருவிழா, லடாக் மாநிலத்தில் நடக்கக்கூடிய இந்த திருவிழா எந்த மதத்தை தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சூப்பர். புத்திசம், ஸோ பௌத்த மதத்தை தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹேமிஸ் அப்படின்ற திருவிழா பௌத்த மதத்தை தொடர்புடையது. கொஸ்டின் நம்பர் 8, எட்டாவது கேள்வி. The Bathukama festival is associated with which state? பத்துக்கமா விழா எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? சூப்பர். இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், பட் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்கலாம். தெலுங்கானா. ஸோ தெலுங்கானாவில் தான் பத்துக்கமா திருவிழா, அது இந்த ஃப்ளவர்ஸை வச்சு, பூக்களை வச்சு வரக்கூடிய திருவிழா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்துட்டு ஃபேமஸாக தெலுங்கானாவில் கொண்டாடக்கூடியது. கொஸ்டின் நம்பர் 9, which of the following festivals was inscribed on the UNESCO representative list of the intangible cultural heritage of humanity in the year 2008? 2008 இதில் எந்த திருவிழா வந்துட்டு ஸோ இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட், ஸோ தொட முடியாதது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ டேஞ்சிபிள்னா தொடக்கூடியது, இன்டான்ஜிபிள்னா தொட முடியாதது. ஸோ இப்போ தொட்டு உணர முடியாத ஒரு திருவிழா. ஸோ திருவிழானாலே தொட்டு உணர முடியாது, ஸோ நம்மளால் அதை என்ஜாய் பண்ண முடியும், உணர முடியுமே தவிர்த்து தொட முடியாது இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய கல்ச்சரல் ஹெரிட்டேஜில் ராம் லீலா வந்துட்டு 2008 யுனெஸ்கோ ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர் 10, 10வது கேள்வி. Which of the following festivals belongs to the state of Assam? இது ஈஸின்னு நினைக்கிறேன்.
ஆல்ரெடி இது ஒரு இதை பற்றி சொல்லியாச்சு. ஃபஸ்ட் கொஸ்டினோ செகண்ட் கொஸ்டினோ ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருப்போம். சூப்பர்ப்பா. பிஹு அப்படின்ற இந்த ஒரு ஃபெஸ்டிவல் அசாமில் ரொம்ப ஃபேமஸானது. ஓகேவா? பிஹுன்ற இந்த திருவிழா அசாம் மாநிலத்தில் ரொம்ப ஃபேமஸ். ஓகேவா? சூப்பர். தஷைன் அண்ட் திகார் ஆர் பாப்புலர் ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் விச் நெய்பரிங் கண்ட்ரி ஆஃப் இந்தியா? தஷைன் அண்ட் திகார் அப்படின்ற இந்த ரெண்டு ஃபேமஸான இந்த திருவிழாக்கள், பிரபலமான திருவிழாக்கள் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நேபாள் நாட்டில் ஃபேமஸானது. ஓகே. ஸோ இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் கண்ட்ரீஸில் மாநிலங்களில் நேபாளில் தான் இந்த ரெண்டு ஃபெஸ்டிவலும் ரொம்ப பிரசித்தியாக கொண்டாடுவாங்க. சூப்பர். இது ஒரு ஈஸி கொஸ்டின், பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம், டக்குன்னு போயிடலாம். அடுத்ததுக்கு, விச் இந்தியன் ஃபெஸ்டிவல் இஸ் த ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ்? எந்த இந்திய பண்டிகை தீபங்களின் பண்டிகை அல்லது ஒளியின் பண்டிகை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆன்சர் பார்த்தாலே, அதாவது ஆப்ஷன்ஸ் பார்த்தாலே தெரியும். சூப்பர்ப்பா. ஸோ தீபாவளி. ஸோ தீபாவளி தான் நமக்கு ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே ஹோலியை பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் ஆஃப் கலர்ஸ், வண்ணங்களின் திருவிழானா அது ஹோலி. அதே தீபங்களின் ஒளியின் திருவிழா அப்படின்னா அது வந்துட்டு தீபாவளி. ஓகேவா? சூப்பர். அடுத்தது, ஸோ இதே இந்த ஸ்டேட்ஸ் அண்ட் கல்ச்சரல் ஃபெஸ்டிவல்ஸ், மாநிலம் மற்றும் கலாச்சார விழாக்கள், மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி. ஸோ பொறுத்துக அப்படின்றது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். அதனால் ஈஸியாக நீங்கள் சொல்லிட முடியும். சூப்பர்ப்பா. ஸோ ஆப்ஷன் டி. ஆக்சுவலாக சைத்ரூல் அப்படின்றது ஜார்க்கண்ட் மாநிலத்திலையும், கர்மான்றது ஹிமாச்சல் மாநிலத்திலையும் கொண்டாடக்கூடிய, சாரி இல்லை ஃபஸ்ட்டு ரெண்டு கரெக்டாக தான் இருக்குது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தான் கர்மா அப்படின்றத கொண்டாடுவாங்க, ஹிமாச்சலில் தான் நமக்கு சைத்ரோல் அப்படின்றத கொண்டாடுவாங்க. ஆனால் தெலுங்கானாவும் பஞ்சாப் தான் கொஞ்சம் மாறி இருக்குது. தெலுங்கானாவில் பத்துக்கம்மாவும் பஞ்சாபில் லோரிங் கொண்டாடுவாங்க. ஸோ சியும் டியும் மாறி இருக்குது, ஏவும் பியும் கரெக்டாக இருக்குது. ஸோ ஏபிசி 1 2 4 3 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 14 14. எஸ், இது வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டினாக வந்திருக்குது. நேற்றோ முந்தானேத்தோ தான் இதை பற்றி நியூஸ் பார்த்துருந்தோம். இந்த மகாமகம் ஃபெஸ்டிவல், கும்பகோணத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற மகாமகம் திருவிழா அப்படின்றது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடியதாக இருக்கும்? அது எந்த டவுனில்? ஸோ நான் சொன்ன மாதிரி கும்பகோணத்தில் தான் நடக்குது. ஸோ அதனால் கும்பகோணம் அப்படின்றது எங்கே தான் நடக்குன்றத செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. பட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஸோ மகாமகம் ஃபெஸ்டிவல் இஸ் ஹெல்ட் ஒன்ஸ் இன் 7 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொடுத்துருக்காங்க இல்லையா? அது இல்லை, எவ்ரி 12 இயர்ஸ், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது. ஓகே. ஸோ ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 15 15வது கேள்வி. தி இந்தியன் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹோலி கம்ஸ் எவ்ரி இயர் இன் த சீசன் ஆஃப். இதுவுமே பாருங்களேன் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் மாதிரி வந்திருக்குது. இந்திய பண்டிகையான ஹோலி ஒவ்வொரு ஆண்டும் பின்வரும் எந்த பருவத்தில் வருகிறது? சூப்பர். ஸோ இப்போ வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் சீசன், இதான் நமக்கு ஸ்ப்ரிங்னு சொல்லலாம். ஸோ வசந்த காலம், ஏன்னா இதுக்கு அடுத்து சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ இந்த ஸ்ப்ரிங் சீசனில் தானே இப்போ தானே ஹோலி வருது. அப்போ ஹோலி அப்படின்றது ஸ்ப்ரிங் சீசன், வசந்த காலத்தை கொண்டாடக்கூடியது மாதிரி இருக்கும். வசந்த காலத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? சூப்பர். கொஸ்டின் நம்பர் 16. இன் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா இஸ் த ஃப்ளெமிங்கோ ஃபெஸ்டிவல் ஆர்கனைஸ்ட்? ஸோ ஃப்ளெமிங்கோ அப்படின்றது கொஞ்சம் இந்த ரோஸ் கலரில், இளஞ்சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய இந்த கொக்கு மாதிரி சொல்லலாம். கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரோஸ் கொக்குகள் அப்படின்னு சொல்லலாம் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த ஃப்ளெமிங்கோ ஃபெஸ்டிவல் ஆக்சுவலாக இந்த ஃப்ளெமிங்கோஸ் எக்கச்சக்கமாக இந்த பழவேற்காடு சொல்கிறோம் இல்லையா, புலிக்கேட் லேக், பழவேற்காடு பகுதி, தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்டரில் இருக்கக்கூடிய ரீஜன் சொல்லலாம். அங்கே ஒரு சீசனில் எக்கச்சக்கமாக வரும். ஸோ அதெல்லாம் கொண்டாடுறதுக்கான ஒரு ஃபெஸ்டிவலாக ஒரு ஆந்திர பிரதேசில் கொண்டாடுறது தான் இந்த ஃப்ளெமிங்கோ ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 17 பாரோ சேச்சு இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஃபெஸ்டிவல்ஸ் இன் டேஷ். பாரோ சேச்சு என்பது எந்த நாட்டில் கொண்டாடப்படக்கூடிய மிக பிரசித்தி பெற்ற ரொம்ப பிரபலமான திருவிழா? பாரோ சேச்சு அப்படின்றது சூப்பர்பா. நம்ம இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி ஹிமாலயன் ஸ்டேட், ஒரு சிறிய இமாலயம் நாடாக இருக்கக்கூடிய பூட்டானில் கொண்டாடக்கூடியதான் பாரோ சேச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 18 விச் ஆர் த ஃபாலோயிங் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸ் இஸ் மெயின்லி செலிப்ரேட்டட் இன் சவுத் இந்தியா? தென்னிந்தியாவில் முக்கியமாக கொண்டாடப்படும் அறுவடை திருவிழா எது? அறுவடை திருவிழா நாள். சூப்பர். ஓகே, இல்லையே ஓணம், இது கொஞ்சம் தப்பாக மார்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு தடவை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 18th one. ஓகே, இங்கேயும் ஆன்சர் வந்துட்டு ஃபாலோயிங் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் மீன்
ஓகே ஓகே. ஸோ சவுத் இந்தியான்னு கேட்குறாங்க இல்லையா, அதை நம்ம உத்தராயண் அப்படின்றது குஜராத்லையும், பிகுன்றது அசாம்லையும். கரெக்ட் தான். அதாவது சவுத் இந்தியாவில், தென்னிந்தியாவில் கொண்டாடக்கூடியதுன்னு மட்டும் நீங்கள் பிரிச்சிங்கனாலே ஆப்ஷன் ஏ தான் வர மாதிரி இருக்கும். ஸோ ஓணம் மட்டும்தான் சவுத் இந்தியா கேரளாவில் கொண்டாடக்கூடியது, மற்ற எல்லாமே நார்த் இந்தியாவில் கொண்டாடக்கூடியது. ஸோ இப்போ ஓணம் மட்டும் ஏன் டவுட் ஆச்சுன்னா, அது ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ன்றதை தாண்டி மகாபலி அப்படின்ற ஒரு அரக்கனை கொன்னதுக்கான ஒரு திருவிழாவை தான் ஓணம் கொண்டாடப்படுவாங்க. அது கொண்டாடுவாங்க மோஸ்ட்லி, அதுதான் ரீசனாக இருக்கும் சார் மித்தாலஜிக்கல் படி. ஸோ அந்த ரீசன்னால கொஞ்சம் யோசனை வந்துச்சு. பட் ஆப்ஷன் ஏ தான் அது கரெக்ட். ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர் 19, 19வது கேள்வி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபெஸ்டிவல்ஸ் இஸ் பிரைமர்லி செலிப்ரேட்டட் இன் த ஸ்டேட் ஆஃப் மணிப்பூர்? மணிப்பூர் மாநிலத்தில் பிரபலமாக கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் எது? சூப்பர்பா. ஸோ ஆப்ஷன் சி, லாய் ஹரோபா அப்படின்றது தான் மணிப்பூரில் கொண்டாடுற ஃபேமஸான ஃபெஸ்டிவல். ஓகேவா? இந்த 4 ஃபெஸ்டிவல்ஸில். ஸோ கொஸ்டின் நம்பர் 20, த மாமல்லபுரம் டான்ஸ் ஃபெஸ்டிவல் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் இன் த இயர். மாமல்லபுரம் நடன விழா முதலில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? சூப்பர்பா. ஸோ மாமல்லபுரம் டான்ஸ் ஃபெஸ்டிவல் 1992, 1992 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம மகாபலிபுரம் கிட்ட. ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர் 21, சீரோபா ஃபெஸ்டிவல் இஸ் த நியூ இயர் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இன் த ஸ்டேட் ஆஃப். சீரோபா அப்படின்ற இந்த திருவிழா ஒரு புத்தாண்டு திருவிழாவாம். அது எந்த மாநிலத்தில் கொண்டாடக்கூடியது? எந்த மாநிலத்தில் கொண்டாடக்கூடிய புத்தாண்டு திருவிழா அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பர். மணிப்பூர். மறுபடியும் மணிப்பூர் தான். மணிப்பூரில் கொண்டாடக்கூடிய இந்த நியூ இயர் ஃபெஸ்டிவல் தான். இப்போ நம்ம தமிழில் வந்துட்டு தமிழ்நாட்டில் சித்திரை திருவிழான்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபஸ்ட்டு சித்திரை 1ன்றது. ஸோ அது மாதிரி மணிப்பூரில் சேரோபா அப்படின்ற திருவிழா நியூ இயராக கொண்டாடுறாங்க. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 22, 22, சித்திரை ஃபெஸ்டிவல் ஆஃப் தமிழ்நாடு இஸ் டெடிகேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் காடஸ்? ஸோ இது தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸானது, நமக்கு தெரியும். சித்திரை திருவிழா எந்த கடவுளை அர்ப்பணிக்கப்படுகிறது? சூப்பர். ஸோ சித்திரை திருவிழானாலே நமக்கு மதுரை தான் டக்குனு ஞாபகத்துக்கு வரும். அப்போ மதுரையில் ஸ்பெசிஃபிக்காக மதுரை மீனாட்சி அம்மன், ஸோ மீனாட்சி காடஸ்க்காக தான் இது கொண்டாடப்படுறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக சித்திரை 1ன்றது தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லலாம். ஆனால் அதே ஃபெஸ்டிவல்னு பார்த்தீங்கன்னா, திருவிழான்னு பார்த்தீங்கன்னா அது மீனாட்சி அம்மனுக்காக கொண்டாடப்படுறது. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 23, which of the following festivals of Tamil Nadu is dedicated to Lord முருகன்? ஸோ பின்வரும் தமிழ்நாட்டின் எந்த பண்டிகை முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது? இது ரொம்ப ஈஸி தான். ஆக்சுவலாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிரும். ஏன்னா தமிழ்நாட்டு சம்மந்தப்பட்ட கேள்விகள்னால, திருவிழாக்கள்னால. நார்த் இந்தியன்ஸ் அட்டாக் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ தைப்பூசம் முருகனுக்காக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழா. ஓகே? சூப்பர். கொஸ்டின் நம்பர் 24 கொஞ்சம் பெரிய கொஸ்டினாக போயிடுச்சு. பட் யோசிச்சு சொல்லிடுங்க பார்ப்போம். சூப்பர். 24. Consider the following statements about the Indra festival. ஸோ இந்திர விழா இது தமிழ் சங்க இலக்கியங்களில் கூட மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அந்த இந்திர விழாவை பற்றி கேட்டிருக்கிறாங்க. ரெண்டுமே நமக்கு கரெக்டு தான். ஓகே, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஸோ இந்திரா ஃபெஸ்டிவல் வாஸ் செலிப்ரேட்டட் டியூரிங் த ஸ்ப்ரிங் சீசன் வித் த பீப்புள் ஆஃப் அண்ட் ப்ரேயர்ஸ் டு லார்ட் இந்திரா அண்ட் ரிஜாய்சிங் ஃபுல் மூன் டே, பௌர்ணமியை கொண்டாடக்கூடியதாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி டான்ஸு, மியூசிக்கு, ஃபுட்டு, என்டர்டெயின்மெண்ட்டுன்னு ஒரு ரொம்ப எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு திருவிழாவாக இருந்திருக்கும். சூப்பர். அண்ட் இந்த செட்டோடைய லாஸ்ட் கொஸ்டின் அதை பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ 25 கொஷின்ஸ் முடிஞ்ச அளவு ஸ்பீடாக பார்க்கலான்னு ட்ரை பண்ணோம். ஒரு சில இடங்களில் கொஞ்சம் டிஸ்கஷன்ஸ் இருந்திருக்கும். இது மட்டும் கரெக்டாக சொல்லிடுங்க பார்ப்போம். In which of the following states are the Pai songs accompanied by the Saria dance sung during the rain festivals? பின்வரும் எந்த மாநிலத்தில் மழைக்கால விழாக்களின் போது சாரியா நடனத்துடன் கூடிய பை பாடல்கள் பாடப்படுகின்றன? சூப்பர். ஸோ இந்த செட்டோட லாஸ்ட் கொஸ்டின் இதை பார்த்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ பாய் சாங்ஸ்ன்றது மத்திய பிரதேசத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மத்திய பிரதேசத்தில் தான்
பை பாடல்கள் அது சரியான அந்த நடனத்துடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர். ஸோ இதோட இந்த கொஷின் செட்டை முடிக்கிறோம். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறையா கண்டென்ட்டை நம்ம கண்டென்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே இருக்கும் நம்ம இன்ஸ்டியூட்டோடைய சேனல்ஸில். அண்ட் அதே மாதிரி இந்த பிடிஎஃப் இல்லை அதர் பிடிஎஃப் மட்டும் உங்களுக்கு வேணும்னா கிஷோர் ஜிஎஸ் எஜுகேட்டர் 24/7 தமிழ் டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்துட்டு சென்ட் பண்ணுவோம். அண்ட் ஆப்பில் ஃப்ரீயாக கூட இதே டெஸ்ட்டை நீங்கள் வந்துட்டு போட்டு பார்க்க முடியும் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸோட. அண்ட் தமிழ்நாடு மெகா பேக்கை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஐடியா இருந்துச்சுன்னா மல்டிபிள் எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ டிஎன்பிசி படிக்கிறேன் சார், ஆனால் இப்போ ரயில்வேஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, அந்த கோர்சஸையும் நான் பார்த்துக்கணும் சார். ஆனால் தனித்தனியாக ஜாயின் பண்ணால் காஸ்ட் அதிகமாகுது. அதனால் ஒரே கோர்ஸ் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ்னு எல்லா வீடியோஸையும் பார்க்கணுன்னா இந்த ஒரே ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டா போதும், தமிழ்நாடு மெகா பேக். ஆனால் அதை இப்போ ஜாயின் பண்ணிக்கிறது பெட்டர். எப்பயுமே ஆஃபர் டைமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஹோலின்றதுனால ஆஃபர் இருக்கும், மறுபடியும் வேறு ஏதாவது ஃபெஸ்டிவல் வரும்போது ஆஃபர் வரும். ஆஃபர் டைம் பீரியடில் இந்த மாதிரி எந்த கோர்ஸாக இருந்தாலும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா Y890 இந்த கோடை யூஸ் பண்ணும்போது டபுள் வேலிடிட்டி 2 வருஷத்துக்கு உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இதே கோர்ஸை 5300 ரூபாய்க்கும் கம்மியாக யூஸ் பண்ணிக்க முடியும். செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். கோட் Y890 போட்டு எவ்வளோ குறையுதுன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை ஆல்ரெடி நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன் சார், எனக்கு இப்போ வந்துட்டு அப்கிரேட் பண்ண முடியல, இப்போ நான் வேறு அமௌண்ட்டு மட்டும் மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட் மட்டும் கட்டி நான் அப்கிரேட் பண்ணிக்க முடியுமானா தாராளமாக அப்கிரேட் பண்ணிக்க முடியும். நீங்களே செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஆப்பில் அப்கிரேட் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த கோடை யூஸ் பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எனக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, இல்லை டெலிகிராமில் மெசேஜ் அனுப்புங்க. ஸ்பெஷல் கோட் கிரியேட் பண்ணி அதை அப்கிரேட் பண்ணுற ஆப்ஷன் நான் கேட்டு சொல்கிறேன். ஓகே, ஸோ நான் சொல்லிக்கிறேன். இதான் இன்ஃபர்மேஷன். வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். அன்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.